வரதட்சணை முறைங்கிறது ஆண்களுக்குமே சிக்கலுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. நகையும் போட்டு அனுப்பி வச்சிடறாங்க. சொத்து விஷயம்னு வரும்போது அதுவும் வேணும். ஆப்பிளைக்கு கூட தொழில் வச்சு கொடுப்பாங்க. பெண்ணே நடத்துற மாதிரி இங்க தொழில் வச்சு கொடுக்கறது. எல்லா பொண்ணுங்களும் படிச்சு வந்துட்டாங்க, ஆண்களோட நல்லா பெரிய நிலைமைக்கே வந்துட்டாங்க. நீங்க இருக்கக்கூடிய அதே ஊர்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு உலகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வரதட்சணை முறைங்கிறது ஆண்களுக்குமே சிக்கலுக்கு உண்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. பெண்களும் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, ஆண்களும் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, கூடவே நாங்க வரதட்சணையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுடைய திருமண தகுதியை ஏத்திக்கிட்டே போறாங்க. இந்த ஒரு விஷயத்தினாலேயே இன்னும் திருமணமாகாம இங்க நிறைய ஆண்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த வரதட்சணை முறையால வரக்கூடிய பொருளாதார சுமைங்கிறது பெண் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் மீது தான் சுமத்தப்படுது. அந்த பெண்ணோட அப்பாவா இருக்கலாம், அந்த பெண்ணோட கூட பிறந்த அண்ணாவோ இல்ல தம்பியாவோ இருக்கலாம். இவங்க மேலதான் இந்த பொருளாதார சுமைங்கிறது சுமத்தப்படுது. அதே போல சொத்துரிமை, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பெண்களுக்கு முன்னாடிலாம் சொத்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இந்த நகையை கொடுத்து அனுப்பி வச்சிருவாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா இந்த நகையும் போட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. கூடவே இந்த சொத்து விஷயம்னு வரும்போது அதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இப்போ இது கொஞ்சம் முரணாதான் இருக்கு. இப்போ சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெண்களுக்கு சொத்துல சமமான உரிமைங்கிறது கொடுத்துதான் ஆகணும். அதே போல சட்டப்படி பார்த்தோம் அப்படின்னா வரதட்சணை அப்படிங்கிறது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. இப்போ இது இப்படி இருக்க பெண்கள்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா என்னம்மா சொத்தும் வேணுங்கிறீங்க நகையும் வேணுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதே ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா நல்லா படிக்க வச்சிருப்பீங்க, ஒரு நல்ல தொழில் வச்சு கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் உண்மைதான். என்னதான் பெண்கள் வெளியூருக்கெல்லாம் போய் படிக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் இதெல்லாம் நம்ம நகரங்கள்ல தான் சாதாரணமா பார்க்க முடியுது. நகரங்கள்லயே கூட எல்லாருமே படிப்பு விஷயத்திலயா இருக்கட்டும், தொழில் விஷயத்திலயா இருக்கட்டும், பெற்றோர்கள் ஆண்களையும் பெண்களையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல. நகரத்திலே அப்படின்னா இன்னும் கிராமத்துல ஊர் பக்கம்லாம் போனா இன்னும் சொல்லவே வேண்டியது இல்ல, பெண்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனா படிப்பு விஷயத்திலயும் சரி தொழில் விஷயத்திலயும் சரி ஒரு ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி நடத்துறது இல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டு அந்த மாப்பிள்ளைக்கு கூட தொழில் வச்சு கொடுப்பாங்க. ஆனா இந்த பெண்ணே நடத்துற மாதிரி இங்க தொழில் வச்சு கொடுக்கறது பெரும்பாலும் நடக்கிறது இல்ல. அப்படியெல்லாம் இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் படிச்சு வந்துட்டாங்க, ஆண்களோட நல்லா பெரிய நிலைமைக்கே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உலகத்தை முழுசா பார்க்கலாம்னு அர்த்தம். நீங்க இருக்கக்கூடிய அதே ஊர்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு உலகம் இருக்கு, போய் பாருங்க தெரியும். இப்போ இந்த காணொலியை தயாரிக்கும் போது தமிழ் சமூகத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் பத்தியும் இந்த தமிழ் ஊடகங்களை பத்தியும் அதே போல இந்த நடுத்தர வர்க்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டே இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் பத்தியும் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பின்வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். அதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த வரதட்சணை அப்படிங்கிற முறையினால இப்போ இந்த சமகாலத்துல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. பெண்களை ஒரு அலங்கார பொருளா பார்த்து பெண்கள் மீது அடிமைத்தனமும் நிகழுது. அதே போல ஆண்களுக்கும் இதனால பல்வேறு சிக்கல்கள் வருது. இது மட்டும் இல்லாம சொத்துன்னு வரும்போது பல்வேறு சட்ட சிக்கல்களும் இருக்கு. இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கிறதுனால பெண்களுக்கு சொத்துல சம உரிமை இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல வரதட்சணை அப்படிங்கிற இந்த முறை முற்று முழுவதுமாக ஒழிக்கப்பட வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம வரதட்சணை அப்படிங்கிற இந்த முறையை சுத்தி இருக்கக்கூடிய ஏளன பேச்சுகள், இவங்க எவ்வளவுதான் பண்ணாங்களா, இவங்க அவ்வளவுதான் பண்ணாங்களா அப்படிங்கிற இந்த ஏளன பேச்சுகளை முற்று முழுவதுமாக தகர்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்றோம். இதற்குண்டான தொடர்ச்சியான உரையாடல்களை நம்ம குடும்பங்கள்ல நம்ம நிகழ்த்தணும். இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த சமூகம் பெண்களை ஒரு பொருளா மட்டும் பார்க்கக்கூடிய இந்த முறைங்கிறது மாறணும். அதே போல பெண்களும் தங்களை தாங்களே அலங்கார பொருட்களா நினைச்சுக்கிட்டு அவங்க அப்படி வாழ்றதையுமே சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நான் சொன்னது மாதிரி இதை சுத்தி பேச வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் பின்வரும் நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை தட்டி விடுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க. கூடவே மனதருவியோடு இணைந்திருங்க. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நன்றி.